சேதமடைந்துள்ள மட்டக்களப்பு மாவட்டத்தின் மாவடியோடை பாலம் தொடர்பில் சக்தியின் தேடல் என்று ஆராய்கின்றது. அண்மையில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலையினால் நாட்டில் உள்ள பிரதான போக்குவரத்து மார்க்கங்கள் பல பெரிதும் பாதிக்கப்பட்டன. இதன் காரணமாக வீதிகள் தாளிறங்கின, பாலங்கள் சேதமடைந்து போக்குவரத்து நடவடிக்கைகள் ஸ்தம்பிதமடைந்தன. இது மட்டக்களப்பு இலுப்படிச்சேனை ஈரக்குளம் பிரதான வீதியில் அமைந்துள்ள மாவடி ஓடை பாலம். சுமார் 4 தசாப்தங்கள் பழமையான இந்த பாலம் 2006ஆம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளத்தினால் சேதமடைந்ததுடன் பின்னர் தற்காலிகமாக புனரமைக்கப்பட்டது. அதன் பின்னரும் இந்த பாலம் தொடர்ச்சியாக சேதமடைந்த நிலையில் காணப்பட்டது. எனினும் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் இந்த பாலம் முழுமையாக சேதமடைந்தது. இதனால் இற்றை வரையில் இதனூடான போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதுடன் மக்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். இந்த நெல் மூட்டையெல்லாம் கொண்டு வர சரியான கஷ்டம். வாகனம் ஒன்றுமே போக்குவரத்து பாலாக்களுக்கு எல்லாம் கஷ்டம். அடுத்த மாதம் வெள்ளாமை வெட்டி இருக்குது. இந்த வெள்ளாமை வெட்டினா இந்த நெல்லை கொண்டு சேர்க்கறது ரொம்ப கஷ்டத்துக்கு மத்தியில் இருந்துக்கிட்டு தயவு செய்து இந்த பாலத்தை எல்லா அதிகாரியும் சேர்ந்து இந்த கட்டித்தர மாதிரி பழைய தாடி மணி கட்டுக்கொள்கிறேன். 5000 ரூபாய்க்கு கொடுத்து கொண்டு வர லோட்டை 15000 ரூபாய் கொடுத்து சுற்றி கூட கொண்டு போயிருக்கோம். அதால கஷ்டப்பட்டு அப்படி நிலைமையில இந்த பாலம்